அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு பரிகாரம். கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள். கல்லால் அடிப்பட்டாலும் கூடிய விரைவில் ஆறிவிடும். ஆனால் கண் பார்வையால் வர அடி நம் ஆயுள் முழுவதும் படித்துவிடும். அப்படிப்பட்ட அந்த கண் திருஷ்டியில் இருந்து நாம் மீண்டு வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளித்துவிட்டு 2 லெமன் எடுத்து 4 கீறி நடுவை குங்குமம் கொட்டி கல்லுப்பை கொட்டி அனைவரின் பார்வை படம்படி இருக்கும் இடத்தில் வெளி வாசலில் அல்லது வெளி கேட்டில் 2 பக்கம் வைக்கவும். இதனால் எதிர் வீடு பக்கத்து வீடு போவோர் வருவோர் அனைவரும் பார்வையும் இதை மேல் படுவதால் அவர்களால் நமக்கு வரக்கூடிய கண் திருஷ்டியும் வரக்கூடிய தீமைகள் யாவும் யார் மனதில் எந்த தீய எண்ணங்கள் இருந்தாலும் இதை பார்ப்பதால் எல்லாம் கண் திருஷ்டியும் அடிபட்டுவிடும். நாம் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நகை போட்டு இருந்தாலும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சென்று வந்தால் நம் உடம்பு அடித்து போட்டது போல் இருக்கும். சில பேருக்கு உடல்நிலையே மோசமாக ஆகிவிடும். அது எதனால் என்றால் நம்மளை பார்ப்பவர்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குது, நகை நல்லா இருக்குது, அல்லது நம் வீடு காரு பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு இது இல்லை என்று பெருமூச்சு விடுவார்கள். அது அவர்கள் குற்றம் இல்லை. நம்ம யாராக இருந்தாலும் ஒரு அழகான பொருள் பார்த்தால் ஒரு ஏக்கம் வரத்தால் செய்யும். அந்த ஏக்கம்தான் நமக்கு ஒரு பெரிய அடியாகி விடுகிறது. இது யார் குற்றமும் இல்லை. இது மனிதர்களின் எதிர்பார்ப்பு. யாருமே நம் குற்றம் சொல்லக்கூடாது. இந்த மோசமான கண்ணடியில் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று தான் பார்க்க வேண்டும். இந்த எலுமிச்சையை மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மறுபடியும் இதேபோல் செய்யுங்கள். செய்துவிட்டு கை கால் அலம்பி விடுங்கள். நன்றி.